பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த விவசாயி பாறைகளுக்குள் இருந்து வீசிய துர்நாற்றம். பாறைகளுக்கு இடையே அழுகிய நிலையில் கிடந்த சடலத்தை கண்டு அதிர்ந்த விவசாயி 18 நாட்களுக்கு பிறகு கொலையாளியை கைது செய்த போலீஸ். அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான பகீர் தகவல். இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? ஜனவரி 30ஆம் தேதி வெள்ளிமேடுபேட்டை காவல் நிலையத்துக்கு போன பெண் ஒருத்தவங்க வேலைக்கு போன தன்னோட கணவர் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னு புகார் அளிச்சிருக்காங்க. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் கணவர் சசிகுமார பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. இதுக்கிடையில சிறுவலூர் பகுதி வழியா ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்க உள்ள பாறைகளுக்கிடையிலிருந்து துர்நாற்றம் வீசி இருக்கு. எதுக்கு இங்கிருந்து இப்படி துர்நாற்றம் வீசுது, எலி எதுவும் செத்து கிடக்கதான்னு போய் பார்த்திருக்காரு. அப்ப அங்க ஃபுல்லா அழுகி போன நிலையில ஒரு சடலம் கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவரு போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாரு. இத கேட்டு உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு சமீபத்துல இளைஞர் யாரும் காணாம போனதா மிஸ்ஸிங் கேஸ் ஏதும் ஃபைல் ஆகி இருக்கான்னு பார்த்திருக்காங்க. அதுபடி ஏற்கனவே புகார் அளிச்ச இளம்பெண் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்த போலீஸ் சடலத்தை அடையாளம் காட்டி இருக்காங்க. அதுலதான் உயிரிழந்தது சசிகுமார்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்து சசிகுமார கொலை செஞ்சது யாரு, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதான்னு கிராம மக்கள் கிட்ட கேட்டு இருக்காங்க போலீஸ். அப்ப ஜெகதீஷ்ங்கிற நபர் தான் சசிகுமார பைக்ல கூட்டிட்டு போனதா சொல்லி இருக்காங்க. இதனால ஜெகதீஷ பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அதை வச்சு அங்க ஒரு கிராமத்துல பதுங்கி இருந்த ஜெகதீஷ கையும் களவமா பிடிச்ச போலீஸ் அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. விழுப்புரம் திண்டிவனத்துல உள்ள வட சிறுவலூர் பகுதியை சேர்ந்தவர் சசிகுமார். இவர் வெள்ளிமேடுபேட்டை பகுதியில ஆட்டோ ஓட்டுநரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவரும் அதே பகுதியை சேர்ந்த ஜெகதீஷ்ங்கிற நபரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒன்னா உட்காந்து மது குடிக்கிறது, ஜாலியா ஊர் சுத்துறதுன்னு இருந்திருக்காங்க. மது குடிக்கிறப்ப இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருமா. அது மட்டும் இல்லாம ஜெகதீஷ சசிகுமார் பொதுமக்கள் முன்னாடி அடிக்கிறது, பெண்களுக்கு முன்னாடி கேவலப்படுத்துறதுமா இருந்திருக்காரு. இதனால ஜெகதீஷ், நீ குடிச்சிட்டு பொதுமக்கள் முன்னாடியும் பெண்கள் முன்னாடியும் என்ன அடிச்சு அசிங்கப்படுத்துற, அது சுத்தமா எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு இனிமே அப்படி பண்ணாதன்னு சொல்லி இருக்காரு. ஆனா சசிகுமார் கேட்கிற மாதிரி தெரியல. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான ஜெகதீஷ் சசிகுமார கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு சசிகுமார கூட்டிக்கிட்டு வெள்ளிமேடுபேட்டை பகுதிக்கு போயிருக்காரு ஜெகதீஷ். அங்க 2 பேரும் உட்கார்ந்து குடிச்சிருக்காங்க. அப்ப சசிகுமாருக்கு மதுவை ஊத்தி ஊத்தி கொடுத்த ஜெகதீஷ், எத்தனை பேர் முன்னாடி நீ என்ன அடிச்சு அசிங்கப்படுத்தி இருக்க, அதனால உன்னை நான் உயிரோடையே விடமாட்டேன்னு சொல்லி அவரை போட்டு சரமாரியா தாக்கி இருக்காரு. அடுத்து கீழே கடந்த கல்லை எடுத்த ஜெகதீஷ் சசிகுமாரோட தலையில போட்டு இருக்காரு. அதுக்கடுத்து சசிகுமாரோட சடலத்தை மறைக்கிறதுக்காக சடலத்தை அங்க உள்ள பாறைகளுக்கு இடையில போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாரு. இந்த வழக்க தீர விசாரிச்ச போலீஸ் கிட்டத்தட்ட 18 நாட்கள் கழிச்சு கொலையாளி ஜெகதீஷ அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.